ஹாய், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் இருகூர்லேருந்து வரேன். எனக்கு சூஸ் அண்ட் ரீட் எப்படி தெரிய வந்ததுன்னா, நான் புக்ஸ் ஆப்ஷன் தேடிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக புக்ஸு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் அவங்க எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சீக்கிரம் படிச்சிடுறாங்க. அதனால் சரி அப்படி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இன்டர்நெட் மூலமாக தெரிய வந்துச்சு. அது மூலமாக சூஸ் அண்ட் ரீட் வந்து நான் வந்தேன். இப்போ இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா, நான் டிங்கிள் தான் என் பசங்க ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அதனால் அவனுங்க டிங்கிள் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி வாரம் நாங்கள் இருகூர்லேருந்து புக்ஸுக்காகவே ஒரு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அப்படி ஒரு 1 இயராக இங்கே வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குது. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, அப்போது டிவி இல்லாத காலத்தில் எனக்கு புக்ஸ் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு துணை கூடயே இருந்துகிட்ருக்க மாதிரி. எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறுவர் மலர்லேருந்து ராஜேஷ்குமார், இந்திரா சௌந்தரராஜன், பாலகுமாரன், தமிழில் எல்லா கைண்ட் ஆஃப் ஆத்தர்ஸும் நான் படிச்சிருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் நாளைக்குன்னா கூட நைட்டு வரைக்கும் நான் சம்டைம்ஸ் படித்து எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோ புக்ஸ் பிடிக்கும். அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் லைட்டாக இங்கிலீஷ் புக்ஸ் அப்படியெல்லாம் இது பண்ணி பார்த்துருக்கேன். மில்சன் பூன்ஸு, அப்புறம் இந்த எனைட் பிளைட்டன், அப்படி கொஞ்சம் அதே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே புக்ஸு பெருசாக படிக்க டைம் இல்லை. அப்புறம் கொரோனா டைம் வந்து பசங்களை என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இனிஷியலாக அவங்க ஆர்வம் காமிக்கலை, ஸ்க்ரீன் பார்த்து அப்புறம் நான் நைட்டு உட்காந்து அவங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே அவங்க லைட்டாக அந்த ஹேபிட் டெவலப் பண்ணி இப்போ இனிஷியலாக நான் டிங்கிள், சிறுவர் மலர் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்காட்டி அவங்க டிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதான் டிங்கிள் புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வீட்லேயே ஒரு 50 to 100 புக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ வாங்கினாலும் படிச்சிடுறாங்க. சரி, ஒரு லைப்ரரி போய் படிக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அப்புறம் தான் லைப்ரரி சூஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்து ஒரு வருஷமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது லைட்டாக நான் அவனுக்கு நாவல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்கள அது இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்ருக்குறாங்க. இந்த ரீடிங் ஹேபிட்னால் அவங்க பார்த்திங்கன்னா நிறையா, அதாவது ஸ்க்ரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது, அவங்களுக்கும் என்கேஜிங்காக இருக்க முடியுது, லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, வேறு டைப் ஆஃப் வேர்ல்டுக்குள்ளே அவங்க ஜேர்னி பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இந்த லைப்ரரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எனக்கு. மிச்சவங்க இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு இது காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ ஐ சூஸ் அண்ட் ரீட். கவின் ஏதாவது டிங்கிள் பற்றி? டிங்கிள் புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது படிக்கும் போது. டைம் போகிறதே தெரில. தேங்க்ஸ். நான் என்ன நினைக்கிறேன், ஏன் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, புக்ஸ் படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் நாலேஜ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்க்ரீன் நம்ம இப்போ இருக்க இதில் பார்த்திங்கன்னா, ஒரு யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை சாதா டிவி செய்தி எதுனாலட்டும் நம்மளுக்கு அது அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர்டு நியூஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். புக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு எல்லா ஜேர்னல் பற்றியும் நம்மளுக்கு ஒரு டச் கிடைக்குது. அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஜேர்னலை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். புக்ஸ் படிக்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீன் பார்க்கும்போது அவங்க ஒரு மரம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி மரம்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துறோம். சப்போஸ் இப்போ ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு மரம் பற்றி தான் படிப்போம், ஆனால் 4 ரீடரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மரம், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்டு, அந்த மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அந்த ஒரு கதைக்கோ அந்த ஒரு கட்டுரைக்கோ நம்ம உயிர் கொடுப்போம், அந்த எப்படி அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அது மாதிரி இது நம்மளோட கற்பனை திறனை, நம்ம யோசிக்கிற திறனை, இதெல்லாம் வந்து மேம்படுத்தும் நம்ம புக்ஸ் படிக்கிறங்காட்டி. நான் வந்து புக்ஸ் படித்தங்காட்டி என்ன பெனிஃபிட் ஆனேன் அப்படின்னா, எல்லா கைண்ட் ஆஃப் நாலேஜும் எனக்கு இருக்கிறதா நான் கொஞ்சம் நினச்சிக்கிறேன். எப்படின்னா, இப்போ புக்ஸ் படிக்காதவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வைடு வெரைட்டி ஆஃப் நாலேஜ் இருக்க மாதிரி நான் பிலீவ் பண்ணேன். பிகாஸ் நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருவேன். ஆனந்த விகடன், கல்கி, அந்த மேகசின்லாம் ரெகுலராக படிச்சிருவேன். அதே மாதிரி எங்கே புக்ஸ் பார்த்தாலும், என்ன டைப் ஆஃப் புக்ஸ் பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ தட் எனக்கு எல்லா ஜேர்னல்லையும் ஒரு டச் இருக்குது. எந்த ஒரு டிஸ்கஷன்லையும் என்னால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு நல்ல கம்பேனியனாக இருக்கும் புக்ஸு. சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கும் போது, நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கரேஜாக இருக்கும் போது ஒரு புக் எடுத்து படித்தோன்னா நம்மளுக்கு அது கொடுக்குற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கும்.
இப்போது நான் இப்போ இருக்க கிட்ஸ் பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறது இல்லை ஸ்க்ரீன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவோ கலர்ஃபுல்லாகவோ இருக்கிறது இல்லை. ஆனால் இதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எமோஷன்ஸ் அந்த கதைக்கோ இல்லை அந்த கட்டுரைக்கோ கொடுத்து அவங்களுக்கு இனிஷியலாக நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக கேட்ச் பண்ணிப்பாங்க. ஈவன் தோ என் பசங்க கேம்ஸ் விளாடுவாங்க, ஸ்க்ரீன் டைம் இருக்குது அப்படின்னாலும் புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு தான். எங்கே போனாலும் புக் ஷாப்பு பார்த்தாங்கன்னா உள்ளே போய் கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கிடுவாங்க. பெரியவன் பார்த்திங்கன்னா சயின்ஸு, ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பான். ஈவன் வந்து ஸ்டோரிஸு, நாவல்ஸ் அந்த மாதிரி பார்ப்பான். இப்போ இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஜேர்னரை அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வெரைட்டியாக அவங்களால படித்து நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் புக்ஸை. அப்படி நம்ம போய் ஒவ்வொரு புக்கும் வாங்கி படிக்கிறத விட ஒரு லைப்ரரி வந்தோன்னா அங்கே வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஒரு லைப்ரரியில். அதனால தான் நான் லைப்ரரி கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா இனிஷியலாக அவன் டிங்கிள் எடுத்தான், இப்போ அடுத்தது ஆர்ச்சி ட்ரை பண்ணான், இனி அடுத்தது நைட் பிளைண்டன், சுதாமூர்த்தி புக்ஸு. இப்படி அவன் வந்து ஒரு புக்கு பார்த்து இன்னொரு புக்கு அப்படி ட்ரை பண்ணியிருக்கான். அவன் இப்போ சின்னவன் பார்த்திங்கன்னா அவன் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுலையும் சரி மிச்சதுலேயும் சரி கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜபிளாக இருக்கான் அப்படின்னு தோணுது. அது மெயினாக அவன் கதை படிக்கிறங்காட்டி தான் அவனால் அப்படி கற்பனை பண்ணி பேச முடியுதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போது வந்து நிறைய பேர் வந்து லைப்ரரி வந்து வரக்கு ஒன்றும் இது பண்ணிக்கிறதில்ல, விரும்பிக்கிறதில்ல. ஏன்னா யாருக்கும் நிறையா டைம் இருக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது லைப்ரரி வரணும் அப்படின்னு நான் விரும்பினேன்னா பசங்களுக்கு நம்ம நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு லைப்ரரி வரங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இப்போ ஒரு புக்ஸ்னால் வெறும் கதை மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் வியூ இருக்குது, ஒரு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வியூ, ஏகப்பட்ட வியூஸ் வந்து நம்ம புக்ஸ் மூலமாக தான் கிடைக்கும். அதே சமயம் இப்போது நம்ம பர்டிகுலராக நம்ம சூஸ் பண்ணி இப்போது புக்கு கடையில் போய் இது பண்ணுறக்கும் ஒரு லைப்ரரி வரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா டைம் பீரியட் உங்களுக்கு பல டைம் பீரியடில் பல புக்ஸ் இருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரீடிங் ஹேபிட் இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் வந்து ஒரு பவுண்ட்ரியோடு தான் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இப்போ இருக்க ஸ்க்ரீனும் பெருசாக நான் ஜங்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபில்டர் பண்ணி அவங்க கொடுக்குறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு லைப்ரரி வந்தால் மட்டும்தான் ஒரு கிட்ஸுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷனு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அவன் வயசுக்கு இப்போ காமிக்ஸ் படிக்கிறான், ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாகும் போது அவன் கண்டிப்பாக அவனுக்கான ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி அவன் அதில் புக்ஸ் படிப்பான். ஒரு புக்ஸ் படிக்கும்போது தான் பல வியூ பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கிட்ஸை வந்து லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு வரணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நானே இல்லைனா என் ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஹேபிட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நம்ம சைடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன். இவன் இன்னொரு 2-3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம விட்டாலும் அவன் அந்த புக் ரீடிங் ஹேபிட்டை விட மாட்டான். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை வந்து லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண விடுங்க. அவங்க அதிலேருந்து அவங்கள சூஸ் பண்ண விடுங்க. என்ன புக்ஸ் படிக்கணும், என்ன மாதிரியான இதை அவங்க இது பண்ணிக்கணும்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சூஸ் பண்ணி படிப்பாங்கங்கிறது என்னோட கருத்துங்க. நன்றி, வணக்கம்.